வணக்கம், இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஏர்னிங் மாதிரி டெக் விஷயம் நிறைய கொண்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டையில் வந்து eBay Dropshipping என்ன, அதில் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுற அப்படின்னு கொண்டு வரேன். அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் அந்த பிளேலிஸ்ட் வந்து மேலே ஐபன் கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி வந்து இந்த சேனலை கிளிக் பண்ணி போட்டு அதில் பிளேலிஸ்ட்டில் போய் eBay Dropshipping இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். eBay Dropshipping வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணுற அப்படின்ட்டு இது வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஒன்று தான். அடுத்த பார்த்தீங்கன்னா அதுக்கு eBay Dropshipping வந்து பேபால் அக்கௌண்ட் தேவை. அதனால் இலங்கையில் எப்படி பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற அப்படின்னு நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் பார்க்க கிளிக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி மேலே ஐபன்லைன் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கு வந்து eBay Dropshippingல வந்து அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ணணும், ஒரு பொருளை வந்து லிஸ்ட் பண்ணி எப்படி ஒரு சேல்ஸுக்கு போடுறது அப்படின்னு அந்த வீடியோ அமைய போகுது. சில நேரத்தில் இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக போட வேண்டியிருக்கும், ஆள் லோங்காக போனால். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் இது வரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் விடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா எங்களை வியூஸ் வருது, ஆனால் வந்து அதுக்கு எதாவது லைக்ஸோ கமெண்ட்டோ வர இல்லை. நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னீங்க மறக்காமல் லைக் பண்ண தட்டி விடுங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து வந்து எதுவாக இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி விடுங்க. பட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ப்ரோமோட் ஆகும். அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும் இலங்கையில் எப்படி eBay Dropshippingல ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் சொல்லி தந்துடுறேன் எப்படி eBay செல்லர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற அப்படியாண்டு. பார்க்காத மறக்காமல் இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து eBay அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த வந்து இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். என்ன சொல்லுங்க அப்போ eBay செல் ஹாப்ன்ற ஒரு இது உண்டு. அது நீங்கள் கூகுளில் போயிட்டு eBay செல் ஹாப்ன்னு அடிச்சுட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி பேஜ் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக eBay செல் ஹாப்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இப்படி தான் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு வந்து இதில் வேறு ஸ்டார்ட் யூஸிங் செல் ஹாப் பண்ணு. நீங்கள் ஆல்ரெடி வந்து இதில் வந்து சைனிங் ஆகிருக்கபடியே அது பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஸ்டார்ட் யூஸிங் செல் ஹாப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு அறிமுகமாய் தருவாங்க. செல் ஹாப் பண்ண என்ன, அதில் வந்து என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுற அப்படியாண்டு. நீங்கள் முதலே வந்து eBayல சைன்இன் பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் வந்து செல் ஹாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டும் கேட்காம வரும். இல்லைன்னா நீங்கள் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து eBay பாஸ்வேர்டெலாம் கொடுத்து தான் லாக்இன் பண்ண வேண்டி இருக்கும். இங்கே இது வந்து லெஸ் கோ கொடுத்து நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படியே பாருங்கள் என்னென்ன இதில் இருக்குது, என்ன மாதிரி செய்கிற அப்படியாண்டு. எனக்கு தேவையில்லை, ஸோ நான் வந்து டன்னு கொடுத்து வரேன். இதெல்லாம் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணுற பொருள் எல்லாம் இதில் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ சேல்ஸ் போயிருக்குது, என்ன மாதிரி டாஸ்க் போயிருக்கு, எவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு, என்ன உங்களோட டாஸ்க்கு நீங்கள் போட்ட லிஸ்ட்டில் ஏதாவது ரோங் இருந்தால் அதெல்லாம் இதெல்லாம் காட்டிக்கொள்ளும். இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நிறையா விளக்கமாக சொல்லித்தாரேன். மற்ற பார்த்தீங்கன்னா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதம் இல்லை 1 மாதத்துக்கு வந்து எங்களால் வந்து 10 ஐட்டம் மட்டும்தான் லிஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே லிஸ்ட் பண்ண இயலாது. 10 ஐட்டம், அதுவும் வந்து $500 இருக்கிற மாதிரி தான் நாங்கள் லிஸ்ட் பண்ணி கொள்ள முடியும். ஓகே, 1 மாதம் போவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து 10 வந்து 100 ஆக்குவாங்க, அப்புறம் 100 200 ஆக்குவாங்க. அப்படி அவங்களே ஐட்டத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட்டுவாங்க. இல்லை அப்படி உங்களோட 3 மாதம் ஆகியும் உங்களோட பொருளை வந்து உங்களோட தொகையை வந்து குவான்டிட்டியை கூட்டலை அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அதை நான் அப்புறம் சொல்லித்தரலாம் அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்குண்டா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கள வந்து 100 ஐட்டம் அப்படி கொண்டு போயிட்டாங்க. 100 ஐட்டம் போய்க்க உங்களோட அந்த வேல்யூவும் வந்து கூட்டிகிட்டு போகும். 2500 5000 USD வரைக்கும் கூட்டிகிட்டு போகும். அது அப்படியே உங்களோட எவ்வளோ வரைக்கும் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ஆழம் வந்து நீங்கள் ஒரு பெர்மனெண்ட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அதை வந்து கூடிக்கொண்டே போகும். ஓகே, இப்போ வாங்க நாங்கள் வந்து ஒரு பொருளை லிஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட eBay அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வர செல் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து கேட்டிருப்பாங்க உங்களோட வந்து பொருள் நேம் கொடுக்க சொல்லி. இதில் நீங்கள் நேம் கொடுக்க உங்களோட அந்த கேட்டகரியை வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிடும். நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து என்ன லிஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா AliExpressல வந்து இந்த சார்ஜிங் கேபிள் தான். இதில் வந்து இது வந்து ஐஃபோனுக்கு மற்ற டைப்-C மற்ற மைக்ரோக்கு வந்து நாங்கள் வந்து சார்ஜிங் கேபிள் பண்ணக்கூடிய மாதிரி இது மேக்னெட் சார்ஜிங் கேபிள். இந்த தான் வந்து உங்களை நான் லிஸ்ட் பண்ணி உதாரணத்துக்கு காட்ட போகிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து தேடி எடுத்து லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் உங்களுக்கு எப்படி ஒரு பொருளை வந்து எப்படி தேடுறது, எந்த பொருளை போடலாம், அதெல்லாம் வந்து கம்மிங் வீடியோஸை சொல்லி தரலாம். எந்த பொருளை போட்டால் டக்குன்னு குயிக்காக சேல்ஸ் போகலாம். இப்போ நான் வந்து இதே டைட்டில் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த நோட் பேடில் வந்து இதை வந்து போடுறேன். நீங்கள் இதே டைட்டில் தான் கொண்டு அங்கே eBayல போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இந்த டைட்டில் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு மாற்றலாம். ஏன்னா eBayல வந்து நீங்கள் நேம் கொடுக்க டைட்டில் கொடுக்க வந்து இவ்வளோ லெட்டர்ஸில் கொடுக்கல. அது லெட்டர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஒரு லெட்டர்ஸில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் உதாரணத்துக்கு இப்போ இதை கொடுத்துட்டு நாங்களாம் கொண்டு போகிறேன். இதில் போடுற நேம் எல்லாம் நீங்கள் வந்து அந்த பொருள்னே கீவேர்டாக இருக்கணும். இப்போ மேக்னெட் மைக்ரோ USB இருந்ததுனால அந்த பொருள் வரக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி முழுத்தும் கீவேர்ட் இருக்க பொருளாக தான் இங்கே போட வேண்டியிருக்கும்.
இப்போ உங்களுக்கு வந்து என்ன கேட்டகரின்னு கேட்குறாங்க. இதிலே நீங்கள் வந்து கேட்டகரி செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து மேனுவலாக உள்ளவே செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதிலே கேட்டகரி வந்தால் இதிலே செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து செல்ஃபோன் கேபிள் அடாப்டர் சார்ஜர் சென்டர் கொடுத்து வரேன். இதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்து டைட்டில் வந்து செலக்ட் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறக்காண்டி அழிச்சேன். 80 லெட்டர்ஸ்லாம் வந்து உங்களோட நேம் வந்து கொடுக்கலாம். அதுக்கு மேலே எழுத்து வந்து நீங்கள் பாவிக்க இயலாது. ஓகே, ஸோ நான் இதை வந்து நான் 80 எழுத்துக்குள்ளே வந்து சுருக்கணும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து சுருக்கி நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கீவேர்டில் வந்து நான் அந்த டைட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். டைட்டில் பார்த்து தெரியும் மேக்னெட்டிக் ஃபாஸ்ட் சார்ஜிங், யூஎஸ்பி கேபிள், சார்ஜர், 3A4, ஐஃபோன், டைப் சி, மைக்ரோ யூஎஸ்பி என்று நான் எல்லா கீவேர்டும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி டைட்டில் வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டைட்டில் ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து காட்டுவாங்க. சாம்சங் எல்லாம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இது நார்மலாக விட்டுடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிக் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டைட்டில் வந்து கொஞ்சம் ப்ளோட்டாக இந்த இப்போ காட்டுறாங்க இதே மாதிரி வந்து இப்படி ப்ளோட்டாக வந்து காட்டும். அதாவது வந்து இப்படி ஒரு திக்னஸாக இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து $4 வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். பட் எங்களுக்கு வந்து எங்களோட ப்ரைஸே $4 தான் வரப்போகுது. ஸோ நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து கொடுக்க தேவையில்லை. அதை கொடுக்காம நாங்கள் வந்து நார்மலாக சேல்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு பிஸ்னஸ் ஒன்று பிடிபட்டுது, நல்லா சேல்ஸ் போகுதுன்றங்க உங்களுக்கு தேவைன்றங்க நீங்கள் இதில் வந்து இதை டிக் பண்ணலாம். டிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி திக்னஸாக எழுத்துக்கள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸை வந்து அங்கே நீங்கள் கூட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் கேட்டிருக்காங்க. டைட்டிலுக்கு சப்டைட்டிலும் கொடுக்கலாம். அது 55 லெட்டரில் எழுதலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து $1.5 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. உங்களை கிளிக் பண்ணி வேண்டாம் பார்க்கலாம் அது அப்படி என்னென்ன எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்ட்டு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சேல்ஸ் நல்லா போகுதுன்றீங்க இதை நீங்கள் போடலாம். பட் இந்த கஸ்டம் லேபிள் எஸ்கேஜூ அப்படின்ற என்னென்னா உங்களோட அந்த பொருளுக்கு நீங்களாக கொடுக்குற ஒரு கோட் மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்கான நேம் உண்டு. டிஃப்ரெண்டான இந்த பொருளுக்கான ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். இப்போ நாங்கள் கொடுக்க தேவையில்லை. இப்போ சில கடையில் கொடுத்துருப்பாங்க கோட் நம்பர் மாதிரி W53AM அப்படி நம்பர்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது கோட் நம்பர் மாதிரி அதுதான் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் கொடுக்காம ஃப்ரீயாக விடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி இதிலேயும் போய் கேட்டகரி சேஞ்ச் கேட்டகரியை கொடுத்துட்டு நீங்கள் கேட்டகரியை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை இதில் வந்து நீங்கள் மாற்றலாம். சார்ஜர் நான் வந்து செல்ஃபோன் இதில் வந்து 2வது தானே, இதை நாங்கள் மாற்றிக்கொள்கிறேன் கேபிள் அண்ட் அடாப்டர்ஸில். ஓகே, அப்போ மாற்றியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி இருக்காங்க. இந்த செகண்ட் கேட்டகரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட்களுக்கு போகும். அதுக்கு தான். ஆனால் இதுக்கு வந்து செகண்ட் கேட்டகரி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இதில் போட்டிருக்காங்க ஃபீஸ் மேபி அப்ளைண்டு. அதாவது இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவோம் சம்டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேரியேஷன், அதாவது கேட்டகரி. இப்போ வந்து நீங்கள் இந்த பொருளை பார்ப்போம். ஓகே, இந்த பொருளை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பிளாகும். இந்த பொருளை பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரம் சைனா, அது ஓகே, அது அதில் ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ 3 கலரில் இருக்குது. அது இல்லாமல் மற்ற 3 டைப்பில் இருக்குது. இப்போ டைப் சி இருக்குது, ஐஃபோன் இருக்குது, மைக்ரோண்ட இன்னொரு டைப்பில் 3 டைப்பில் இருக்குது, 3 கலர் இருக்குது. மற்ற இதுகள் இல்லாமலும் நாங்கள் கொடுக்கணும்னு போட்டிருக்கணும். இப்போ இதை நான் வந்து தேவையில்லை. இதை விட்டுட்டு நான் இதில் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் போட்டால் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ஈஸியாக இருக்கும் கஸ்டமரை எடுக்கிறதுக்கு உள்ளுக்கு. ஓகே, இப்போ இது வந்து 3 கலர்ஸ் இருக்குது. அது மாதிரி 3 டைப் இருக்குது. வேரியேஷனில் வந்து நாங்கள் அதை தான் கொடுக்க வேண்டி இருக்குது. இது நம்பரை வந்து நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூபிசி இருக்குது, அது நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அடுத்து வந்து கண்டிஷன், இதை நீங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். இதில் வந்து ரெட் மார்க் போட்டிருக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். ரெட் ஸ்டார் போட்டிருக்கெல்லாம். இப்போ இதில் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து எங்களோட பொருள் வந்து புதுசு தான், ஸோ நியூ ஒன்று கொடுக்குறோம். இல்லை பாக்ஸ் வந்து உடைச்சிட்டிங்க அப்படின்ட்டு ஓப்பன் பாக்ஸாக கொடுக்கலாம். அப்படியே பார்த்துட்டு கொடுக்கலாம். உங்களை தேவைக்கு உங்களோட பொருளோட இதுக்கேற்ற மாதிரி நான் பிராண்ட் நியூ தான், பிராண்ட் நியூவாக கொடுக்குறேன். அது கொடுத்தவங்க உங்களுக்கு கீழே வந்து அதில் சில இதுகள் கொடுத்துருப்பாங்க. ரீட்மா கொடுத்தா தெரியும். பிராண்ட் நியூ, அன்ஜூஸ், அன்ஓப்பன்டு, அன்டேமேஜ், இந்த இவ்வளோ கட்டக்கரையிலையும் வெறும் நியூ வந்து கொடுத்தீங்கண்டா. ஓகே, இங்கெல்லாம் ஃபோட்டோ செட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிடக்குது. இப்போ நான் ஃபோட்டோ செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த கேட்டகரி வெரிஃபிகேஷனில் போய் நான் ஆட் பண்ணுறேன் ஃபோட்டோஸ். என்ன வந்து எங்களுக்கு ஒவ்வொரு புரிம்பாக ஃபோட்டோ செட் பண்ண கிடக்குது. இல்லை உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி ஒன்றுமே இல்லை, எந்த விதமான வேறு டைப் ஒன்றும் இல்லை அப்படின்னீங்க, நீங்கள் இதிலேயே வந்து ஃபோட்டோ செட் பண்ணி போட்டு போகலாம். இதிலேயே ஃபோட்டோ செட் பண்ணுறேன்டா, இதில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணணும். இதில் ஆட் பண்ணுற முதல் ஃபோட்டோ வந்து மெயின் ஃபோட்டோ, மற்றெல்லாம் நார்மல் ஃபோட்டோ மாதிரி. இதில் வர ஃபோட்டோ தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஷோ ஆகும். அவங்கள சொல்லித்தரலாம் அப்படி இருக்குமாண்டு. இதில் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி போட்டு இதில் வர இந்த டிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்ட்டா உங்களுக்கு $1 கிட்ட வெட்டுவாங்க. இல்லை போட்டிருக்காங்க இந்த முதலாவது ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஃபோட்டோ வந்து லார்ஜாக பெருசாகி காட்டுறக்காண்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு தேவை அப்படின்னா டிக் பண்ணலாம். டிக் பண்ணால் உங்களுக்கு வந்து $1 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. நான் அந்த கேட்டகரி வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக டைப் எல்லாம் கிளிக் ஆகிருக்குது. நான் இந்த டைப் இது எல்லாத்தையும் வந்து நான்
டெலிட் பண்ணி போட்டு நான் வந்து எந்த டைப்பை வந்து எழுத போகிறேன். அதாவது முதலாவது அட்லன் இருக்குது தானே, இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகிறீங்க, இப்போ என்ன டிஃப்ரெண்ட் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இதில் வந்து டைப் பண்ணி கொடுக்கலாம், இல்லை விசன் நிறைய விசன் மாதிரி இருக்குது அப்படின்னா விசன் கொடுக்கலாம். இல்லை மெட்டீரியல் ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அதில் மெட்டீரியல் நிறைய இருக்குது, அந்த மெட்டீரியலை பிரித்து காட்ட போகிறீங்கன்னா மெட்டீரியல் கொடுக்கலாம், இல்லை கலர் கொடுக்கலாம். எனக்கு வந்து டைப்பும் கலரும் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ நான் டைப்பையும் கொடுக்குறேன், அதே மாதிரி கலரையும் கொடுத்துட்டு இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணி விட்றேன். டைப்பில் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா டைப்பில் செலக்ட் பண்ணலாம். இப்போ கலரில் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கலரை கிளிக் பண்ணி போட்டு என்னென்ன கலர்ன்னு செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட கலரை செலக்ட் பண்ணணும். எங்கள்கிட்ட வந்து பிளாக்ல இருக்குது, ரெட்டில் இருக்குது, சில்வரில் இருக்குது. இந்த 3 கலரில் தான் எல்லா பொருளும் கிடக்குது. அப்போ நான் வந்து பிளாக், ரெட், சில்வர் இதை நான் கொடுக்க வேண்டி இருக்கும். பிளாக், அடுத்த பார்த்தீங்கன்னா ரெட், அடுத்த பார்த்தீங்கன்னா சில்வர். இப்போ இதில் உங்களோட கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் ஓன் இருக்கா கிளிக் பண்ணி போட்டு உங்களோட கலரை வந்து நீங்கள் டைப் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கெல்லாம் டைப் கேட்டிருக்காங்க, அந்த டைப் நாங்கள் கொடுக்கணும். என்ன டைப் அப்படின்ட்டு ஒன்று ஐஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைப் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா டைப் சி, அடுத்தது வந்து மைக்ரோ. ஓகே, இவ்வளோ டைப்பும் இருக்குது. டைப்பெல்லாம் டைப் பண்ண அப்புறம் கிரியேட் ஓனில் வந்து கிளிக் பண்ணி எடிட் பண்ண அப்புறம் இந்த அட்டன்றதை கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே போய் பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த வலது பக்கம் மூலையில் எல்லாம் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ கலர்ஸில் வந்து பிளாக், ரெட், சில்வர், மற்ற வந்து டைப்பில் ஐஃபோன், டைப் சி, மைக்ரோ. இதை நீங்கள் வந்து ஆர்டர் மாற்றலாம். அப்போ முன்னுக்கு வந்து ரெட்டு வரணும், அதுக்கப்புறம் சில்வர் வரணும், அதுக்கப்புறம் பிளாக் வரணும். இந்த ஆர்டர் பண்ணால் மாற்றிக்கொள்ளலாம், உங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ண அப்புறம் கீழே வர கண்டினியூன்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் லோட் ஆகி. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துருக்கு நம்பர் ஆஃப் வெரிஃபிகேஷன் 9, கலர் 3, டைப் வந்து 3 டைப்பில் கொடுத்துருக்கோம், அதை காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை ஃபோட்டோ மெயின் ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்க. 12 ஃபோட்டோ செட் பண்ணலாம். இந்த மெயின் ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்க, மெயின் ஃபோட்டோ செட் பண்ணணும். இப்போ நான் வந்து இதில் வர மெயின் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் முதலாக ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த கேலரி ஓப்பன் ஆகும். அதில் கேலரியில் போய் நான் வந்து எங்கே இந்த ஃபோட்டோஸ் இருக்கோ அதுக்கிட்ட போய்ட்டு அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ முதலாக ஃபோட்டோ நான் இதாக செலக்ட் பண்ணி விடுறேன். அது எனக்கு லோட் ஆகுது. லோட் ஆகினோன்னா உங்களுக்கு இதிலே வரும் பாருங்க மெயின் ஃபோட்டோ அப்படின்னு. அப்போ இதுதான் அந்த மெயின் ஃபோட்டோவாக இருக்க போகுது. மற்றெல்லாம் வந்து சைட் ஃபோட்டோ. அப்போ இதுதான் வந்து முன்னுக்கு ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுவோம்னா இப்படி ஒரு பொருளை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இதான் வந்து ஓப்பன் பண்ணுங்க மெயினாக முன்னுக்கு தெரிய போகிற ஃபோட்டோ. அடுத்தது வந்து நீங்கள் தட்ட மாறிக்கொண்டு இருக்கும். ஓகே, இது வந்து மெயின் ஃபோட்டோவாக கிளிக் பண்ணி விட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ், உங்களை மற்ற என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கான 3 ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். அது கீழே வருவோம். கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் வெரிஃபிகேஷன் ஃபோட்டோஸும் கேட்டிருக்காங்க. இதில் ஜூஸ் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸும் கேட்டிருக்காங்க. எங்களோட இது வந்து இப்போ இதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதில் வந்து நாங்கள் மைக்ரோ ரெட் போட்டிருக்குது. இங்கே வந்து செலக்ட் கேபிள் கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து கிரே கோல்டை கொடுத்தோன்னா இங்கே வந்து கோல்டுக்கு மாறுது, மற்ற வந்து ரெட்டை கொடுத்தா இங்கே ரெட்டுக்கு மாறுது. அப்படி மாற்றாமல் எதை கொடுத்தாலும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான், டிஃப்ரெண்ட்டான ஒரே ஒரு ஃபோட்டோ தான், டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் காட்டணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு அப்படி காட்டுறதுல வந்து நிறைய கஸ்டமர் எடுக்கல. அதனால் வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து கலர் டைப்பில் வந்து கொடுக்குறோம். ஓகே, இப்போ ரெட் கலர் கேட்டிருக்காங்க. ரெட், சில்வர், பிளாக்னு 3 கலர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ ரெட்டில் வந்து நாங்கள் வந்து ரெட்டுக்குரிய ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணுறோம். நான் எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணுறேன். மற்ற சில்வருக்கு வந்து சில்வரில் இருக்க ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அது மாதிரி பிளாக்குக்கு வந்து பிளாக்கில் இருக்க ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் லோட் ஆகி முடிய இங்கே வந்து கீழே மாறி இருக்கும். சரியா, இங்கே லோட் ஆகுது. ஓகே, இங்கே லோட் ஆகி முடிஞ்சது. இப்போ நான் கீழே வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பாருங்கள் மேலே முதல் மூண்டும் ரெட்டுன்ற கலரில் இருக்க எல்லாம் ரெட்டு, அது மாதிரி சில்வர் கலர் இருக்க எல்லாம் சில்வர், பிளாக் கலர் இருக்கலாம் பிளாக். அப்படி வந்து எங்களுக்கு மாற்றியாச்சு. இதில் வந்து அடுத்த வந்து டைப். ஓகே, இதில் வந்து ஜூபிசி இது தேவையில்லை, உங்களுக்கு கொடுத்து தரலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளுக்கு ஏற்ற ப்ரைஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு இதெல்லாம் விளங்கி நினைக்கிறேன் எப்படி கேட்டகரி பிரிக்கிறது, எப்படி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது. இது மெயின் ஃபோட்டோ, மற்ற ஃபோட்டோஸ்கள் மற்ற வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு கலர்ஸும் கிளிக் பண்ண கலர் மாறி அந்த ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறது அது இப்போ விளங்கியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போகணும். ப்ரைஸ் நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் போடுற மூலம் பார்ப்போம், குவான்டிட்டி பார்ப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கேட்டிருக்காங்க, எத்தனை பொருள் வந்து உங்களோட கையில் இருக்குது இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து முதல்ல வந்து இதில் நீங்கள் முதல்ல 5-6 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கவுண்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து முதல்ல 10 குவான்டிட்டி தான் வந்து நீங்கள் சேல்ஸ் போடலாம். ஓகே, இதிலே கிட்டத்தட்ட 10 குவான்டிட்டி இருக்குது. ஒன்று போடவே 10 குவான்டிட்டி வருது. அப்போ நீங்கள் இது மட்டும்தான் முதல் மாதம் வந்து சேல்ஸ் போடக்கூடியமாக இருக்கும். அது ட்ரிக் ஒன்று இருக்குது. முதல் 3 மாதம் வந்து சேல்ஸ் போகிறக்கு ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ இதில் குவான்டிட்டி இருக்குது. ஓகே, குவான்டிட்டி வந்து உங்கள்கிட்ட எத்தனை பொருள் வந்து அதில் உங்கள்கிட்ட கைவசம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் AliExpressல போனோம்னா அதில் வந்து குவான்டிட்டி வந்து ஒரு பொருளுக்கே வந்து கிட்டத்தட்ட 2227 குவான்டிட்டி அவங்கள்ட்ட இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் 2227 குவான்டிட்டி போடலை. அது எங்கள் eBayல வந்து மேக்ஸிமம் வந்து 3 மாதத்துக்கு 10 குவான்டிட்டி தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் இது 10க்கு மேலே போடவே இயலாது.
இதிலே 10 போட்டோன்னா இங்கே ஒன்றும் போடலை தான். ஓகே, அப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒவ்வொன்று தான் போகணும், 1 இல்லை 2 தான் போகணும். பட் இன்னொன்று பார்க்கணும், இதில் வந்து நாங்கள் வந்து அலி எக்ஸ்பிரஸில் குவான்டிட்டியை கூட்டேக்க எங்களுக்கு வந்து டெலிவரி ஃபீஸ் வந்து கூடுதோண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 குவான்டிட்டி கொண்டு போக எங்களுக்கு டெலிவரி ஃபீஸ் வந்து வேறு சார்ஜ் ஆகுது. அதுவே 1 நிற்க டெலிவரி ஃபீஸ் வந்து சார்ஜ் ஆகலை. ஓகே, ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது எங்களுக்கு. அப்போ இதை நீங்கள் கவனிக்கணும், இது எத்தனை குவான்டிட்டி கூட்டம் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஆகுது அப்படின்னு. இந்த வந்து நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் போட வேண்டியிருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து 2 குவான்டிட்டி தான் போடணும், இல்லை ஒரு குவான்டிட்டி தான் போடணும். இந்த ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி வந்து டெலிவரி சார்ஜ் ஆகாது. அதனால் வந்து நாங்கள் வந்து 1 இல்லை 2 தான் போடுறது. நான் வந்து 1 போட்டு விட்றேன். இதில் அதுனா ப்ரைஸ் டைப் பண்ணணும். இப்போ ப்ரைஸ் நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு eBay கேல்குலேட்டர் அடிக்க உங்களுக்கு இப்படி ஒரு இது வரும். இதில் முதல்ல கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்து போடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் கோஸ்ட்ன்னு இருக்குது. அதில் வந்து இந்த பொருளோட கோஸ்ட்டை வந்து போடணும். இந்த பொருள் வந்து $2.95. இப்போ நான் $2.95 அதை வந்து நாங்கள் இதில் வந்து டைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சோல்டு ப்ரைஸ், நாங்கள் எவ்வளோ ப்ரைஸுக்கு விற்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் ஒரு 4.5க்கு விற்க போகிறோம் அப்படின்னா 4.5 அடிச்சுட்டு கீழே போனோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ லாபம் பெறும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது $0.66 வந்து எங்களுக்கு லாபம் பெறும் அப்படின்னு. ஏன்டா பார்த்தீங்கன்னா eBay ஃபீஸாக வந்து $0.46 வந்து எடுக்கிறாங்க. அது மாதிரி பேபால் ஃபீஸாக வந்து $0.43 வந்து எடுக்கிறாங்க. நாங்கள் இதை வந்து ஒரு 5 வந்து போட்டு வரோம். ஓகே, அப்போ நாங்களுக்கு வந்து லாபம் வந்து கொஞ்சம் கூடவே இருக்குது. ஓகே, இப்போ இந்த ப்ரைஸ் தான் வந்து நாங்கள் அங்கே போடணும். இப்போ $1 மேலே எங்கள் இலங்கை காசில் வந்து $220 கிட்ட வந்துருக்கு. இப்போ இந்த லாபம் வந்து $220 கிட்ட வரும் எங்களுக்கு. ஓகே, அப்போ $4.99 அதை நாங்கள் இதில் வந்து டைப் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ரைஸ் போட்டாச்சு $4.99 உண்டு. அதாவது அந்த பொருள் எடுக்கிற அந்த எவ்வளோத்துக்கு $2.95. இது வந்து கஸ்டமருக்கு தெரியாது. நாங்கள் விற்க போகிற ப்ரைஸ் வந்து $4.99க்கு சேல்ஸ் போனால் நாங்கள் இதில் வாங்கி நாங்கள் அதை வந்து ட்ராப் ஷிப்பிங் முறையில் செய்வோம். ஓகே, இதோட சீப்பாக இருக்குது அலி எக்ஸ்பிரஸில். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ரைஸில் டிஃப்ரெண்ட் ஒரு ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு. அதை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் கொடுத்தா அப்புறம் நீங்கள் இதெல்லாம் சேவ் அண்ட் க்ளோஸ்ன்னு இருக்குது, அதை கொடுக்கணும். ஓகே, அது க்ளோஸ் ஆகி எனக்கு உங்களுக்கு வந்து இந்த பேஜில் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். இது தேவைன்னா கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு $1 கிட்ட வெட்டுவாங்க. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் செட்டப்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த செட்டப் எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லி தரலாம். ஏன்னா இப்போவே வந்து ரொம்ப லென்த் ஆகிட்டுது. இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இந்த மிச்ச செட்டப் வந்து சொல்லி தரலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வீடியோ ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்கிற எல்லாரும் உங்களுக்கு போர் அடிக்க கிட்டுரும். அப்போ அந்த குவான்டிட்டியை வந்து கணக்கில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ குவான்டிட்டி காரணம் அந்த உங்களுக்கு டோட்டலாக வந்து 10 குவான்டிட்டி தான். 10 குவான்டிட்டினா நீங்கள் 10 தரம் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை, டோட்டல் 10 குவான்டிட்டி. இப்போ அந்த ஒரு பொருள் இப்போ நாங்கள் வந்து அந்த சார்ஜர் இதுலேயே முதலாவது இதில் வந்து குவான்டிட்டி 5 கொடுக்குறோம்னா 5 கொடுத்துட்டோம்னா ஒரு குவான்டிட்டி 5 கொடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன், உங்களுக்கு காட்டி சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த வெரிகேஷன் இருக்குது தானே, இதில் வந்து நாங்கள் வந்து குவான்டிட்டி ஒரு பொருளுக்கு 5 கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு பேலன்ஸ் இருக்க போது இன்னும் 5 பொருள் தான் சேல்ஸ் போடலாம். அப்போ இதை வந்து இதுவும் 5 அதுவும் 5 போட்டுட்டா இதில் ஒன்றும் சேல்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் 0வில் போகணும். இதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருவோம். இது 2 தான் உங்களுக்கு டோட்டலாக 3 மாதத்துக்கு சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல் 3 மாதமும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குவான்டிட்டி. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கேட்டகரி எடுத்தபடியே நாங்கள் வந்து இவ்வளோ டைப் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வருது, வெரிகேஷன் வருது. ஆனால் வந்து நீங்கள் அப்படியான பொருள் எடுக்கக்கூடாது. ஒரு பொருள் எடுத்திங்கன்னா இப்போ வந்து ஒரு லிஸ்ட் பண்ணணும். உதாரணம் சொல்கிறேன்னா ஒரு லிஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜர் ஒன்று லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சார்ஜர் லிஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஐஃபோன் கேபிள் சார்ஜர்னு ஒரே ஒரு லிஸ்ட் பண்ணணும், ஒரே ஒரு குவான்டிட்டியோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி. அப்போ அந்த லிஸ்ட் வந்து ஒரே ஒரு குவான்டிட்டி தான் பெறுது ஒரே ஒரு பொருளுக்கு. அப்போ வந்து அந்த பொருளை வாங்கிட்டாருன்னா திருப்பி இன்னொரு பக்கம் திருப்பி சேல்ஸ் பண்ணலாம். வாங்க சேல்ஸ் பண்ணலாம். ஒரே அடியாக நாங்கள் 10க்கு மேலே போடல. அதுதான் விஷயம். ஓகே, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைங்க நினைக்கிறேன். மிச்ச வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லித்தரேன் மற்றதில் எப்படி எடிட் பண்ணுறது, மற்றதில் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை. இது வரைக்கும் எஸ்டி தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஓட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் மிச்ச eBay Dropshipping இந்த வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know.